வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல மே ப்ரெஸ்யூம், ஷால் ப்ரெஸ்யூம், கன்க்ளூசிவ் ப்ரூஃப் பிஎஸ்ஏல என்ன டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சார், இன்னைக்கு மே ப்ரெஸ்யூம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மே ப்ரெஸ்யூம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செக்ஷன் 2(1) சப் கிளாஸ் ஹச் இதுல தான் வந்து இந்த டெஃபினேஷன் மே ப்ரிசியூம்னா என்ன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸாக்டா மே ப்ரிசியூம் அப்படிங்கிற வேர்டுக்கு டிஃபைன் பண்ணி அப்படி சொல்ல கிடையாது. மே ப்ரிசியூம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாங்க அப்படின்னா, whenever it is provided by this adhinayam that the court may presume a fact, it may either regard such fact as proved unless and until it is disproved or may call for proof of it. It is a definition. இதுதான் மே ப்ரிசியூமுக்கு டெஃபினேஷன் கிளாஸா வந்து கொடுத்துருக்குறாங்க. சரி, அப்ப இது என்ன அப்படின்னு பார்ப்போம். இதுல முக்கியமான வேர்டு வந்து மே அப்படிங்கிறது. ஏன்னா மே ப்ரிசியூம், ஷால் ப்ரிசியூம், கன்க்ளூசிவ் ப்ரூஃப் மூணுமே ஒன்றுக்கு ஒன்று டிஃபரெண்ட். ஸோ இந்த வேர்டு வந்து மே அப்படிங்கிற வேர்டு வந்து முக்கியம். அந்த ஜெனரலா அந்த மே அப்படிங்கிற வேர்டு வந்து என்னத்தை சொல்லுது? தட் இஸ் எக்ஸ்பிரஸிங் பாசிபிலிட்டி அல்லது எக்ஸ்பிரஷன் ஆர் சீக்கிங் பெர்மிஷன். இதுதான் வந்து ஜென்ரலா வந்து மே அப்படிங்கிற வேர்டுக்கு நீங்க வந்து ஜென்ரலா லிட்ரல் மீனிங் வந்து இதான் கொடுக்கணும். சரி, இந்த மீனிங் அப்படியே வச்சு, அதாவது மே ப்ரெஸ்யூம்ங்கிறப்ப நான் மே அப்படிங்கிற வேர்டே அநேகமாக அப்படிங்கிறது தான் வந்து தமிழ்ல வந்து நம்ம வந்து இது பண்ணலாம். ஷால்ங்கிறதுனா அப்ப கண்டிப்பா நீ செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்டர்பிரேஷன் தான் தமிழ்ல வந்து எடுத்துக்கிட்டா நீங்க வந்து கொடுக்க முடியும். ஸோ அப்ப இந்த ப்ரிசம்ஷன் மே ப்ரிசியூம் அப்படிங்கிறது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஒரு ஃபேக்ட் may presume a fact. It may either regard such fact as proved unless and until it is disproved or may call for the proof of it. அதாவது ஒரு விஷயம் வந்து அன்லஸ் அதை டிஸ்ப்ரூவ் பண்ற வரைக்கும், அதாவது ஏதோ ஒரு ஃபேக்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க இல்ல சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் மேல வந்து குற்றச்சாட்டு வந்து சொல்றாங்க. அந்த குற்றச்சாட்டு வந்து டிஸ்ப்ரூவ் ஆகாத வரைக்கும் கோர்ட் வந்து என்ன பண்ணலாம்னா மே ப்ரிசியூம் பண்ணலாம். அதாவது இங்க வந்து இந்த வேர்டு வந்து சேல் கொடுக்க கிடையாது, அதாவது மே ப்ரிசியூம்ங்கிறத அப்ப முக்கியம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கே சொல்றேன், ஒரு ப்ராசிக்யூஷன் கேஸ்ல அக்யூஸ்ட வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து போலீஸ் வந்து சார்ஜ் பண்ணி நிப்பாட்டுறாங்க, இறுதி அறிக்கை தாக்கல் செய்து. இப்ப கோர்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, வந்து கோர்ட் என்ன பண்ணணும்னா ப்ரிசியூம் பண்ணலாம். என்னன்னா, இவர் வந்து இந்த குற்றத்தை செய்திருக்கலாம் அப்படின்னு வந்து ப்ரிசியூம் பண்ணலாம், அல்லது வந்து கால் ஃபார் த ப்ரூஃப் ஆஃப் இட். அடுத்தது சொல்றாங்க ஆர் மே கால் ஃபார் ப்ரூஃப் ஆஃப் இட். அல்லது என்ன பண்ணலாம்னா, அவங்க வந்து இதுக்குரிய சரி ரைட்டு நான் மே ப்ரிசியூம் பண்றேன் அப்படின்னா என்னென்ன நீ எவிடன்ஸ் வச்சிருக்க, போலீஸ்ட கேட்கலாம். என்னென்ன எவிடன்ஸ் வச்சிருக்க, நீ அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணு, ஏன்னா எனக்கு வந்து ப்ரூஃப் தேவைப்படுது. ஸோ கோர்ட் வந்து அப்போ என்னன்னா மே கால் ஃபார் த ப்ரூஃப் ஆஃப் இட். ஸோ அப்போ ஒரு விஷயத்தை கோர்ட் வந்து அனுமானிக்கணும் அப்படிங்கிறது இல்லை, அனுமானிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து தமிழில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா. ஸோ இதை வந்து நம்ம வந்து பை வே ஆஃப் எக்ஸாம்பிளில் வந்து ஷால் ப்ரிசியூம் இதில் மே ப்ரிசியூமுக்கு வந்து எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ மே ப்ரிசியூம் அப்படிங்கிறது டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ ப்ரிசம்ஷன் ஆஃப் ஃபேக்ட். சரியா? இதை வேற எப்படிலாம் சொல்லுவாங்கன்னா பெர்மிசிவ் ப்ரிசம்ஷன் அல்லது நேச்சுரல் ப்ரிசம்ஷன் அல்லது ரிபர்டபிள் ப்ரிசம்ஷன் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி வந்து இப்படிலாம் வந்து வெவ்வேறு விதமாக வந்து இதை வந்து அழைப்பாங்க. சரியா? ஸோ இப்போ இதுல வந்து நம்ம வந்து 2 பாயிண்ட் தான் இங்க வந்து மே ப்ரிசியூம்ல முக்கியம்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒன்னு வந்து அன்லஸ் அன்டில் இட் இஸ் டிஸ்ப்ரூவ்டு, கோர்ட் வந்து என்ன பண்ணலாம்னா அனுமானிக்கலாம், இந்த மாதிரி இந்த ஃபேக்ட் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து அனுமானிக்கலாம், இந்த குற்றத்தை இவர் செய்திருக்கலாம் கோர்ட் அனுமானிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் என்ன, 2 ஆப்ஷன்ல 2வது ஆப்ஷன் என்ன சொன்னா, சரி ஓகே அனுமானிக்கலாம்ங்கிறப்ப வந்து இன்னொரு அது என்னன்னா, சரி ஏன்னா எவிடன்ஸ் என்னன்னு கேட்போமே, என்னென்ன வந்து அவைலபிள் வந்து மெட்டீரியல்ஸ் இருக்கு அவர் மேல சொல்றதுக்கு,
அப்படின்னு வந்து கேட்கலாம். ஸோ அப்போ 2 இது இருக்கு இதுல. ஸோ 2 ஆப்ஷன்ஸ் வந்து இதுல அவைலபிள். நார்மலா பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஏல இந்த மே ப்ரிசியூம் குறித்து செக்ஷன் 88ல இருந்து 90 வரைக்கும், அதுக்கப்புறம் 92, 93, 119 ஆஃப் பிஎஸ்ஏ இதெல்லாம் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மே ப்ரிசியூமை பத்தி என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. எது எது மே ப்ரிசியூம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து அது வர்றப்ப, அந்த செக்ஷன்ஸ் வர்றப்ப நாம வந்து அது சம்பந்தமா பார்ப்போம். பட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அதாவது இப்ப இந்த மே ப்ரிசியூம்ங்கிறது செக்ஷன் 119 ஆஃப் பிஎஸ்ஏல இப்ப என்ன வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு ஒரு தெஃப்ட் இருக்கு. ஒரு தெஃப்ட்ல வந்து அந்த திருடு போன அந்த குட்ஸை வந்து சூன் ஆஃப்டர் த தெஃப்ட், அதாவது தெஃப்ட் நடந்ததுக்கு அப்புறம், திருட்டு நடந்ததுக்கு உடனடியா அவர் கையில அந்த பொருள் வந்து அந்த திருடன் கையில அல்ல யாரோ ஒரு நபர் கையில அந்த பொருள் இருக்கு. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்ப என்ன பண்ணலாம்னா, கோர்ட் வந்து அல்லது வந்து அந்த கோர்ட் வந்து இப்ப எப்படி வந்து இதை பண்ணுவாங்க, இதை ப்ரிசம்ப்ஷன் வந்து இப்ப எப்படி ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அவன் வந்து மேபி, இது வந்து அனுமானம் தான், அதாவது அவன் தான் திருடன் அப்படிங்கிறது கிடையாது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அனுமானிக்கலாம். கோர்ட் எப்படி அனுமானிக்கலாம்னா, ஓ இவன் வந்து திருடி இருக்கலாம், ஒண்ணு ஒரு ஆப்ஷன். இல்ல 2வது ஆப்ஷன் இருக்கு. அதாவது இந்த திருட்டுக்கு இது பொருளை வந்து இவன் வந்து தெரிஞ்சே வாங்கி வச்சிருக்கலாம். இந்த 2 ஆப்ஷனுமே வருதா? சோ அப்ப இது வந்து ஒரு அனுமானம் தான். அப்ப இதுக்கு அடுத்து வந்து என்னன்னா, அவன் திருடன் தான் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன பண்ணணும்? ஸோ அவங்க ப்ராசிக்யூஷன் தரப்புல அது என்ன எவிடன்ஸோ அதை வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி தெஃப்ட் அவன் தரப்புல வந்து இல்ல, எனக்கு வந்து பை மிஸ்டேக் வந்து நான் வந்து இதை எடுத்து எனக்கு இன்டென்ஷன் கிடையாது, நான் இதை வந்து திருடணும்லாம் வந்து இது பண்ணல அப்படின்னு என்ன வேணாலும் விளக்கம் கொடுக்கலாம். அப்ப இங்க வந்து மே கால் ஃபார் த ப்ரூஃப் ஆஃப் இட் அப்படிங்கிறது வந்து. ஸோ இதுதான் வந்து என்னன்னா மே ப்ரிசியூம், அனுமானிக்கலாம் அப்படிங்கிறது. சரி, இப்ப நம்ம சால் ப்ரிசியூம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த சால் ப்ரிசியூம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது செக்ஷன் 2(1)ல சப்கிளாஸ் எல்ல பிஎஸ்ஏல வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த சால் ப்ரிசியூமுடைய டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, whenever it is directed by this adinayam that the court shall presume a fact, it shall regard such fact as proved unless and until it is disproved. இதுதான் வந்து டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து அதை கம்பேர் பண்றப்ப இதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சரி, ஒரு விஷயம் வந்து டிஸ்ப்ரூவ் பண்ற வரைக்கும் அந்த ஃபேக்ட் வந்து ப்ரூவ் பண்ணப்பட்டதாக கோர்ட் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான். இப்ப இதை எக்ஸாம்பிள் சொல்றப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து சிம்பிளா புரியும். சரி, இதுக்கு முன்னாடி சால் அப்படிங்கிறது ஜென்ரலா என்ன சொல்றோம் இல்லையா? ஸ்ட்ராங் அசர்ஷன், ஸ்ட்ராங் இன்டென்ஷன், ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன், இதெல்லாம் தான் வந்து குறிக்கிறது வந்து ஷால்ங்கிற வேர்டு வந்து குறிக்கிறது. சரி, அப்ப லாவை பொறுத்தளவுக்கு ஷால்ங்கிறது ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், மே ப்ரிசியூம்ங்கிறது ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் ஃபேக்ட், இது வந்து ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் லா. லா வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு சில விஷயங்கள்ல வந்து ப்ரிசம்ப்ஷன் வந்து அதுவே உங்களுக்கு வந்து கொடுக்குது, சால் ப்ரிசியூம் பண்ண சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இப்ப நீங்க இதை எடுத்துக்கங்க, டவுரி டெத் எடுத்துக்கங்க. டவுரி டெத், அதாவது பிஎன்எஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 118 பிஎஸ்ஏ, 118 பிஎஸ்ஏ, இந்த பாரதிய சாட்சிய அதினத்துல 118 செக்ஷன்ல பாத்தீங்கன்னா டவுரி டெத்துக்கு ப்ரிசம்ப்ஷன் வந்து சால் ப்ரிசியூம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சால் ப்ரிசம்ப்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு 7 ஆண்டுக்குள்ள ஒரு திருமணம் முடிந்து 7 ஆண்டுக்குள்ள ஒரு பெண் வந்து ஒரு வந்து சஸ்பீசியஸா வந்து இறக்குறாங்க அப்படின்னு, அதுக்கு இறக்குறப்ப சூன் பிஃபோர் டெத்துக்கு முன்னாடி, அந்த இறப்புக்கு முன்னாடி ஒருவேளை வந்து அந்த டவுரி டிமாண்ட்னால வந்து இறந்திருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு சார்ஜ் வந்து வைக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குற்றச்சாட்டு ஒரு நபர் கணவர் மீது வந்து வைக்கப்படுது. இப்ப மே ப்ரிசியூம் கிடையாது. இங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து கோர்ட்டுக்கு வந்து அந்த இதை கொடுத்துருக்காங்க. கோர்ட் வந்து ஷால் ப்ரிசியூம் த ஃபேக்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கோர்ட் எடுத்த உடனே இவர் வந்து இந்த குற்றத்தை வந்து பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது வந்து கொண்டு வரும், எடுத்த உடனே ப்ரிசியூம் பண்ணும். அப்ப இது ஷால் ப்ரிசியூம். இப்ப
unless until it is disproved வேர்டு கொடுத்துருக்காங்க shall presume. unless until it is disproved. யாரு ப்ரூவ் அப்படி டிஸ்ப்ரூவ் பண்ணலைனாலே கோர்ட் என்ன பண்ணிரும்னா அவரு தான் இந்த குற்றத்தை, அந்த டவுரி டிமாண்ட்னால தான் அந்த பெண் இறந்தார் அப்படின்னு என்ன பண்ணிரும்னா ப்ரிசியூம் பண்ணி கன்விக்ட் பண்ணிடும். ஸோ இது மாதிரி சட்டமே சில இடங்கள்ல அந்த ப்ரிசம்ஷனை கொடுக்குது, ஷால் ப்ரிசியூம்ங்கிறது. ஸோ அப்போ என்ன மெயின் ஒரு ஃபேக்ட் ப்ரூவ் ஆனதாக எடுத்துக்கப்படும். எப்படின்னா அன்லஸ் அன்டில் டிஸ்ப்ரூவ் பண்ற வரைக்கும், டிஸ்ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் அது வரை. அப்படி இல்லைன்னா அந்த ஃபேக்ட் ப்ரூவ்டு ஃபேக்ட்னே கோர்ட் எடுத்துக்கிறோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போக்சோ ஆக்ட் எடுத்துக்கோங்க. போக்சோ ஆக்ட்ல பாத்தீங்கன்னா அதுல செக்ஷன் 29 ஆஃப் போக்சோ ஆக்ட் இருக்கு. அந்த போக்சோ ஆக்ட்ல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட் இந்த மாதிரி நிறைய செக்ஷன் இருக்கு. செக்ஷன் 3, 5, 7, 9 எல்லாம் அந்த இது குறித்து போக்சோ ஆக்ட்ல இருக்கு. இதுக்கெல்லாம் கோர்ட் என்ன அப்படி ஒரு சார்ஜ் ஒருத்தர் மேல பண்ணி ஒரு அக்யூஸ்ட், ஒரு எதிரியை நிப்பாட்டி இருக்காங்கன்னா கோர்ட் என்ன பண்ணும்னா எடுத்த உடனே இவர் குற்றவாளி, இது ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எடுக்கும். அப்ப யாருடைய டியூட்டி? அந்த எதிரி, அந்த அக்யூஸ்டோட டியூட்டி என்னன்னா டிஸ்ப்ரூவ் பண்ணணும் அதை. ஸோ அன்லஸ் அன்டில் டிஸ்ப்ரூவ் பண்ணாதான் இவர் குற்றமற்றவர்னே நிரூபிக்க முடியும். ஸோ அதுதான் இப்போ இதுல ரிஸ்கே. ஸோ அதனாலதான் இந்த போக்சோ ஆக்ட்ல நிறைய கன்விக்ஷன் இந்த செக்ஷனை பயன்படுத்தி தான் கொடுக்குறாங்க. அதாவது செக்ஷன் 29 as well as 30 ஆஃப் போக்சோ ஆக்டை பயன்படுத்தி தான். ஸோ ப்ரிசம்ஷன் ஆஃப் கல்பபிள் மென்டல் ஸ்டேட்டுங்கிறது அந்த செக்ஷன் 30லையும், இந்த ப்ரிசம்ஷன் ஆஃப் டு சர்டன் அஃபென்சஸ் அப்படிங்கிறது செக்ஷன் 29லையும் சொல்லப்படுது. இதுல ஃபுல்லா கோர்ட் ஷால் ப்ரிசியூம். இன்னொன்னு எடுத்துங்க, டேக் த எக்ஸாம்பிள் ஆஃப் 138, அதாவது நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட், என்ஐ ஆக்ட்ல 138 செக்ஷன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா செக் டிஸ்கானர் கேஸ்ல இதுல ப்ரிசம்ஷன் இருக்கு. 139 ஆஃப் என்ஐ ஆக்ட்ல ப்ரிசம்ஷன் இருக்கு. ப்ரிசம்ஷன் என்ன? அதுல என்ன ப்ரிசம்ஷன்? ஒரு ஹோல்டர் ஆஃப் த செக் அவர் ஒரு லயபிலிட்டிக்காக அதான் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த செக். இப்ப யாரோ ஒருத்தர் இன்னொருத்தருக்கு எக்ஸுங்கிற நபர் ஒய்ங்கிற ஒரு நபருக்கு செக்கை கொடுக்குறாரு அப்படின்னா, ஒய்ங்கிற நபர் அந்த செக்கை வச்சிருக்காருன்னா ஹோல்டர் ஆஃப் த செக் அவங்களுக்கு கோர்ட் என்ன பண்ணும்னா, இப்ப அவர் எக்ஸுங்கிற நபர் தான் எனக்கு கொடுத்தாரு, அவர் தான் கையெழுத்து போட்டு கொடுத்தாரு, அந்த கையெழுத்தை அவர் டினை பண்ணவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல கோர்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஹோல்டர் ஆஃப் த செக் லயபிலிட்டி, அதாவது எக்ஸுக்கு வாங்கின லயபிலிட்டிக்காகத்தான் எக்ஸ் செக்கை கொடுத்துருக்காரு அப்படின்னு எடுத்த உடனே ப்ரிசியூம் பண்ணிடும், ஷால் ப்ரிசியூம் அதுவும். ஸோ அதனாலதான் அதுலயும் உங்களுக்கு நிறைய கன்விக்ஷன் இதாகுது, ரேட் அதிகமா இருக்கிறது. ஸோ இதெல்லாம் ப்ரிசம்ஷன். இது எல்லாமே என்னன்னா ஷால் ப்ரிசம்ஷன்ல ஷால் ப்ரிசியூம்ல வருது. அப்ப மே ப்ரிசியூமும் இப்ப ஷால் ப்ரிசியூமும் உங்களுக்கு ஓரளவுக்கு டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியுது. அதாவது மே ப்ரிசியூம்ல பாத்தீங்கன்னா கோர்ட் அனுமானிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ண, அதாவது குற்றவாளி இருக்கலாம், அது செய்திருக்கலாம், போயிருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அனுமானத்தின் அடி. அப்படி இல்லை அப்படின்னா கோர்ட் என்ன பண்ணலாம்னா கால் ஃபார் த ப்ரூஃப் ஆஃப் இட். ஓகே, நீ உன்னுடைய எவிடன்ஸை கொடு, அதுக்கு இந்த இதெல்லாம் தேவைப்படுது, ப்ரூவ் பண்றதுக்கு இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு என்ன பண்ணும்னா கோர்ட் கேட்கும். அதே இது ஷால் ப்ரிசியூம்லாம் கோர்ட் எடுத்த உடனே என்ன பண்ணும்னா, இல்ல ஃபேக்ட் உன் மேல குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க, குற்றம் தான் அப்படின்னு இப்ப நீ என்ன பண்ணும்னா அதை டிஸ்ப்ரூவ் பண்ணாத வரைக்கும் கோர்ட் என்ன பண்ணும்னா ஒரு குற்றவாளினே எடுத்துக்கிறோம். ஸோ அப்ப இது கம்பல்சரி ப்ரிசம்ஷன், லீகலா கொடுக்கக்கூடிய சட்ட ரீதியாக வழங்கக்கூடிய ப்ரிசம்ஷன் கோர்ட்டுக்கு வழங்கக்கூடிய ப்ரிசம்ஷன் ஷால் ப்ரிசம்ஷன். அதான் அதனாலதான் ப்ரிசம்ஷன் ஆஃப் லான்னு சொல்றேன், ஷால் ப்ரிசியூம். இது என்ன சொல்றேன்னா மே ப்ரிசியூம் ப்ரிசம்ஷன் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னு சொல்றேன். அதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். சரி, இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் அடுத்து கன்க்ளூசிவ் ப்ரூஃப்னு இருக்கு. அடுத்து இப்ப கன்க்ளூசிவ் ப்ரூஃப்னா என்ன அப்படின்னு அடுத்து பார்க்கணும். ஏன்னா இது மூணுமே ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடைய ஒரு விஷயம், அதனால சொல்றேன். ஸோ இப்ப கன்க்ளூசிவ் ப்ரூஃப் செக்ஷன் எதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். செக்ஷன் 2 சப் கிளாஸ் 1ல பி, இதுல தான் என்ன பிஎஸ்ஏல, இதுல தான் கன்க்ளூசிவ் ப்ரூஃப்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கன்க்ளூசிவ் ப்ரூஃப் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்க்ளூசிவ் ப்ரூஃப் மீன்ஸ் when one fact is declared by this adhinayam to
to be conclusive proof of another, the court shall, on proof of the one fact, regard the other as proved and shall not allow evidence to be given for the purpose of disproving it. இதுதான் இதனுடைய டெஃபினிஷன். சரியா? இங்க வந்து பாத்தீங்கன்னா திருப்பியும் சொல்றேன், ஷால் ப்ரிசியூம் அப்படிங்கிறது மே ப்ரிசியூம் சொல்லிட்டேன் அந்த வேர்டு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்ல 2 இடத்துலையுமே ஷால்ங்கிற வேர்டு தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று, கோர்ட் ஷால் ஆன் ப்ரூஃப் ஆஃப் தி ஒன் ஃபேக்ட், அந்த இடத்துலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஷால்ங்கிற வேர்டு. அடுத்து, ஷால் நாட் அலோவ் த எவிடன்ஸ் டு பி கிவன் ஃபார் த பர்பஸ் ஆஃப் டிஸ்ப்ரூவிங் இட், இங்கேயும் வந்து ஷால்னு கொடுத்துருக்காங்க. ஏன் மேனு கொடுக்கலாம்ல, மேனு கொடுக்காம ஷால்ங்கிற வேர்டை வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இப்ப கன்க்ளூசிவ்னா அப்ப ஜெனரலா என்ன அப்படின்னு முதல்ல பாருங்க. கன்க்ளூசிவ்னா ப்ரூவிங் தட் சம்திங் இஸ் ட்ரூ ஆர் எண்டிங் எனி டவுட். அதாவது ப்ரூவிங் சம்திங் இஸ் ட்ரூ, ஒரு சம்திங் வந்து உண்மை அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அதான் வந்து இட்ஸ் எ கன்க்ளூசிவ் ப்ரூஃப். இது எக்ஸாம்பிள், இது வந்து அப்சல்யூட் ப்ரிசம்ப்ஷன், அதாவது இர்ரிபர்ட்டபிள் ப்ரிசம்ப்ஷன் சொல்லுவாங்க. அதாவது ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் லாலே இது வந்து என்ன அப்படின்னா இர்ரிபர்ட்டபிள் ப்ரிசம்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது குறித்து நம்ம இன்னொரு வீடியோல ரெபர்ட்டபிள் ப்ரிசம்ப்ஷன்னா என்ன, இர்ரிபர்ட்டபிள் ப்ரிசம்ப்ஷன்னா என்ன அப்படிங்கிறது சம்பந்தமா நம்ம வந்து இன்னொரு வீடியோல, அடுத்து வர வீடியோல நாங்கள் வந்து அதை உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இப்போதைக்கு இப்ப இந்த இதுல என்ன அப்படின்னு அந்த டெஃபினிஷன் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா, அதாவது கிளியரா சொல்லிடுறாங்க, கன்க்ளூசிவ், அதாவது ஒன் ஃபேக்ட் இஸ் டிக்ளேர்ட் பை திஸ் அதிநயம் டு பி கன்க்ளூசிவ் ப்ரூஃப் ஆஃப் அனதர். சரியா? ஒரு ஃபேக்ட் வந்து கோர்ட், அதாவது இந்த சட்டத்தின் பிரகாரம், அதிநயம் அந்த பிஎஸ்ஏ பிரகாரம் இட்ஸ் டிக்ளேர்ட் டு பி கன்க்ளூசிவ் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டாங்கன்னா, இன்னொரு அடுத்த ஃபேக்ட் வந்து நீங்க வந்து எவிடன்ஸ் கொடுக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் வந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா கன்க்ளூசிவ் ப்ரூஃப்ல சொல்றாங்க. சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்குவோம். அதாவது செக்ஷன் வந்து 20 நினைக்கிறேன், அதாவது பிஎன்எஸ்ல, பாரதிய நியாய சங்கீதால. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக்ஷன் இருக்கு, தட் இஸ் ஆக்ட் ஆஃப் த சைல்டு அண்டர் 7 years ஆஃப் ஏஜ் அப்படின்னு ஒரு செக்ஷன்ல வந்து கொடுக்குறாங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா, நத்திங் இஸ் அன் அஃபென்ஸ் விச் இஸ் டன் பை எ சைல்டு அண்டர் 7 years ஆஃப் ஏஜ். அப்ப என்ன சொல்ல வர்றாங்க சட்டத்துல, பிஎன்எஸ்ல, அதாவது 7 வயதிற்கு குறைந்த ஒரு சைல்டு, 7 வயதிற்கு குறைந்த ஒரு சைல்டு, சரியா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒருத்தர் கொத்தி ஏதோ ஒன்று கொண்டுருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இது வந்து நார்மலா பார்த்தா, லாஜிக்கா பார்த்தா என்ன அர்த்தம்? இட் இஸ் வந்து அதுவும் அஃபென்ஸ் தானே. லாஜிக்கா பார்த்தா வந்து அதுவும் அஃபென்ஸ் தானே. ஏன்னா கத்தியால வந்து குத்தப்பட்டிருக்கு, அது இந்த குழந்தை குத்தி தான் ஒருத்தர் செத்துருக்கிறாரு. இது ஆக்சுவலி அப்ப வந்து அஃபென்ஸ். ஆனா சட்டம் ஒரு வரையறை வைக்குது. என்ன வரையறை வைக்குதுன்னா, இந்த 7 வருஷத்துக்கு உள்ள ஒரு சைல்டு வந்து ஒருத்தரை வந்து ஏதோ ஒண்ணு, நாட் ஒன்லி, நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காகத்தான் வந்து ஒருத்தரை குத்தி கொண்டது அப்படின்னு சொல்ற ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன் நான். நத்திங் இஸ் அன் அஃபென்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. நத்திங் இஸ் அன் அஃபென்ஸ். 7 வயசு கீழே வந்து அந்த பிள்ளை செஞ்ச எந்த இதுவுமே செயல்களும் குற்ற செயல்களாக கருதக்கூடாது அப்படிங்கிறது பிஎன்எஸ்ல சட்டத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இதுதான் இட் இஸ் அ கன்க்ளூசிவ் ப்ரூஃப். சரி, இப்ப ஒரு இதை வந்து 7 வயசு அப்படிங்கிறது வந்து அந்த ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், அதாவது அந்த சைல்டு 7 வயசுக்குள்ளதான், இப்போ வந்து பர்த் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வச்சு அந்த சைல்டு வந்து ஒரு 5 வயசு தான் ஆகுது அப்படின்னு வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. இட் இஸ் எ கன்க்ளூசிவ் ப்ரூஃப். என்னன்னா, அந்த சைல்டு 5 வயசுங்கிறது இட்ஸ் எ கன்க்ளூசிவ் ப்ரூஃப். அப்ப சட்டம் இங்க என்ன சொல்லுதுன்னா, கன்க்ளூசிவ் ப்ரூஃப்ல டெஃபினேஷன் கிளாஸ்ல இப்ப நீ 5 வயசுன்னு சொல்லிட்டு அவன் ப்ரூவ் பண்ணிட்டாங்களா, இப்ப எவிடன்ஸ் வந்து இந்த புள்ள கொலை பண்ணுச்சா, இல்ல வந்து இப்படி குத்துச்சா, எண்ணத்தோட குத்துச்சா, ஏன்னா இது எல்லாமே வந்து என்ன பண்ணணும், நார்மலா வந்து ஒரு மர்டர் கேஸ்ல அப்படி எல்லாமே கொண்டு வரணும் இல்லையா. பட் இங்க வந்து அப்படி வந்து பண்ண முடியாது. ஏன்னா கோர்ட்டே வந்து, அதாவது சட்டமே பிஎன்எஸ்ல என்ன சொல்லிடுதுன்னா, 7 வயசு கீழே அந்த இது குற்றமே இல்லைன்னு சொல்றதுனால ஃபர்தர் எவிடன்ஸ்,
அதனாலதான் அந்த கன்க்ளூசிவ் ப்ரூஃப் அந்த டெஃபினிஷன் கிளாஸ்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஷால் நாட் அலோவ் த எவிடன்ஸ் டு பி கிவன் ஃபார் த பர்பஸ் ஆஃப் டிஸ்ப்ரூவிங் இட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்க கொடுக்க முடியாது, அதாவது ப்ராசிக்யூஷன் தரப்புல வந்து எவிடன்ஸே அதுக்கப்புறம் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் இஃப் இட் இஸ் வந்து 5 years தான் அப்படின்னு சொல்லி 7 yearsக்குள்ள தானே ஒரு சைல்டு வந்து பண்ணிருக்கு அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கு மேல இவங்க இப்படி குத்துனாங்க அப்படி குத்துனாங்க, நான் கண்ணால பார்த்தேன், ஐ விட்னஸ்ல இருக்கு, டாக்டர் எவிடன்ஸ்ல இந்த மாதிரி எந்த எவிடன்ஸும் வந்து தெரியாது. ஸோ அதனால இப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. வாட் இஸ் மே ப்ரிசியூம், வாட் இஸ் ஷால் ப்ரிசியூம், வாட் இஸ் கன்க்ளூசிவ் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி அதுக்குரிய டிஃப்ரென்ஸும் ஓரளவுக்கு வந்து நான் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். சரியா? சரி, அடுத்து வந்து இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் வரை